லா ஆஃப் அட்ராக்ஷன்னா பாசிட்டிவ் தாட்ஸ் மட்டும் நினைச்சிட்டு இருக்கீங்களா? அது கிடையாதுங்க. இது மேனிஃபெஸ்ட் வித் பவ்யா சீரிஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க மைண்ட் ஒரு ஃபில்டர் மாதிரி வேலை செய்யும். நீங்க எப்பொழுதும் ஒரு ஃபியர்லயோ ரிஜெக்ஷன்லயோ என்ன பண்றதுன்னு தெரியாம போக்கஸே இல்லாம இருந்தீங்கன்னா உங்க சப்கான்சியஸ் மைண்டும் ரியாலிட்டி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கோ. மோஸ்ட் பீப்புள் திங்க் மேனிஃபெஸ்ட்னா நினைச்சா கிடைச்சிரும் அப்படின்றது கிடையாது. ரியாலிட்டி என்னன்னா, எது உங்களுக்கு ஃபெமிலியரா இருக்கோ, உங்க மனசு எதை நம்புதோ அதுதான் உண்மை. ஒரு பர்சன் இருக்காங்க, எனக்கு சக்சஸ் வேணும், ஜாப் வேணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாவோ ஃபியராவோ இந்த ஜாப் கிடைக்குமா, இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு அவங்க தாட் இருந்துச்சுன்னா நம்ம மைண்ட் அன்சேஃபா ஃபீல் பண்ணும். ஸ்லோவா ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வந்தாலும் அது மிஸ் ஆயிரும். ஓவர் திங்கிங் எங்க அதிகமாகுதோ அங்க போக்கஸும் கம்மியாயிரும். அதனால நமக்கு ஒரு டிலே தான் அங்க வருமே தவிர மேனிஃபெஸ்ட் நடக்காது. அவங்களுக்கே தெரியாம சப்கான்சியஸ் என்ன பேட்டர்னை ரிப்பீட் பண்ணுதோ அதுதான் நடக்கும். ஹீலிங் இல்லாம மேனிஃபெஸ்டேஷன் கிடையவே கிடையாதுங்க. எப்போ ஒரு பர்சன் ஸ்லோவா செல்ஃப் ட்ரஸ்ட் பண்றாங்களோ அங்கதான் இன்னர் அலைன்மெண்ட் நடக்குது. ஸ்மால் டிசிஷன் தான் ஸ்லோவா கிரியேட் பண்ணுங்க, கண்டிப்பா இன்னர் சேஞ்ச் நடக்கும். ஒன்ஸ் இன்னர் சேஞ்ச் வந்துருச்சுன்னா அவுட்கமும் கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். ஃபாலோ பண்ணிட்டு இன்னர் ஷிஃப்ட்னு கமெண்ட்டும் பண்ணுங்க.